தண்ணியே சுத்தமாக இல்லை. அங்கே வந்து அந்த வழி இருக்கும், அந்த கேப்பு தெரியுது பாரு சாமி. இங்கே கீழே ஊற்றுது பாரு, அது கேப்பு தெரியுது இல்லை? அந்த கேப்பில் வருது அந்த தண்ணி. இங்கேயும் வருது. கொஞ்சம் அதிகமாக இதெல்லாம் இந்த சந்தில் வர்றது தான் இடையில. மீன் தான் பிடிப்பாங்களாட்டு இருக்குது. பரிசலில் வர ஜம்முன்னு போகிறாங்க. பரிசல் போகலாம், டிக்கெட் 50 ரூபாய் என்னமோ ஒரு ஆளுக்கு. ஆனால் அது கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது வேணால் நல்லாயிருக்கும். இது எங்கிருந்து வருதுங்க தண்ணி? அப்படியே பவானி சார் டேம்லேருந்து தான். அங்கேருந்து வருது. பவானி ஆறு தான் அது. ஆற்ற குறுக்காட்டி அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல. அதான் கிட்டத்தட்ட கல்லணை இருக்குதுல்ல, கல்லணை அந்த பீரியட்லேயே கல்லணை கட்டின ஒரு 10-50-100 வருஷத்துக்குள்ளே இதுவும் அடுத்தது கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் வெறும் கல் அடிக்கட்டுன்னு தானே, அப்போல்லாம் காரையே இல்லை. கல்லுலேயே அடிக்கடி அந்த காலத்து கல். ஆமாம், இப்போதான் இவனுங்கெல்லாம் மேலே அந்த காரை போட்டு இந்த நிற்கிறக்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரீட்டா. ஆமாம், அதெல்லாம் வெறும் கல்லுக்கு தான். பாருங்க எப்படி இருக்குது. வெறும் கல்லுகளே தான், பெருங்கல்லுகளை போட்டு அடுக்கி கட்டிக்கிறாங்க. அப்படியே நிற்கிது வேறு. எத்தனை வெள்ளத்தை பார்த்துருக்கோம். எதுவுமே ஆமாம், ஒரு துளி கூட அது சாய்க்கல. ஒரு தாட்டி வெள்ளம் வந்து இந்த பாலத்தளவுக்கு தண்ணி போச்சு. அப்படிங்க. நாங்களாம் அதுலேருந்து அங்கே போலீஸ் போட்டானுங்க அதுக்கு வரைக்கும். ஆமாம், இந்த மணலெல்லாம் அதில் கொண்டு வந்து சேர்த்துனது தான், அங்கே வரைக்கும் தண்ணி போச்சு. இங்கெல்லாம் மணலே கிடையாது, அந்த வெள்ளத்தில் கொண்டு வந்து சேர்த்திடுச்சு பாரு. இந்த பூரா திட்டாயிருச்சு அதில். இதெல்லாம் குழியாக, இந்த அளவுக்கு குழியாக இருந்துச்சு அங்கே. இந்த அளவுக்கு அந்த வெள்ளத்தில் கொண்டு வந்து அங்கே சேர்த்திடுச்சு. ஓ, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பாரு அங்கே பலூனு, நான் பார்க்கவே இல்லை மேலே. அதான் இந்திய தேர்தல் ஆணையம். ஆமாம் அப்பா, இந்திய தேர்தல் ஆணையம் ஹீலியம் பலூனு. இந்த ஓட்டு இதுக்கு பரவாயில்லையே, எப்படி இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண. எலெக்ஷனும் கொடியேரியில் பண்ணுறானுங்க பாரு. அங்கே பாருங்க. உள்ள அள்ளி இருக்கிறான், உள்ள அல்லிப்பூ தெரியுதா? ஆமாம், போட்டெல்லாம் நிறைய இருக்கு. பரிசல் சீசனை போல நல்ல கூட்டமாக இருக்கு. தண்ணி இல்லை, அதனால் ஒருத்தருங்க காணோம். ஏன்னா இப்போ லீவு இருக்கிறதுக்கு ஸ்கூலெல்லாம் நீ பாரு, இன்னொரு 10-20 நாளில் பட்டையை கிளப்புவானுங்க. ஆனால் தண்ணி இல்லைன்னு என்ன பண்ணுவானுங்க, இருக்கிறதுக்கே மொஞ்சுவாங்க. இல்லைனாலும் போட்டிங்காவது போவானுங்க. இந்த தண்ணியே போதும் போட்டு போகிறக்கெல்லாம். ஏதோ அது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. ஆமாம், அன்றைக்கி ஒரு தாட்டி போனேன் நான், இப்படி வந்தாங்க. போனீங்க? ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அது அலையும் தண்ணியில். அதுக்கப்புறம் ஏறி உக்காண்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும். ஏறும்போது தான் போயிட்டு அங்கே அந்த மரம் தெரியுது பாரு, அந்த மரம், அந்த பச்சையாக ஒரு மரம் அங்கே, இந்த மரம் இல்லை அங்கே அடுத்தது, அங்கே வரைக்கும் போய் அப்படியே திரும்பி வருவோம். 50 ரூபாய். ஆமாம், நல்லதான், அது ஒரு ஃபீலு தான் தண்ணியில். நம்ம அது மாதிரி போட்டிங் போனதில்லை இந்த இதுல எல்லாம். தண்ணியெல்லாம் இப்படி இது பண்ணலாம். மீன் தான் பிடிப்பாங்களாட்டிருக்கு. மீன் ஒழுகுதான்னு தெரில. ஆனால் கேரளா சைடில் போனால் ஃபுல்லாக பச்சை பசங்க குளிர்ச்சியாகவே இருக்கும். மீன் தான் பிடிப்பாங்க. தண்ணி பாரு சுத்தமாக நீங்கள் ஆனால் அதனால தான் ஒருத்தரும் இல்லை.
தீர்த்துக்கெல்லாம் இங்கே வர்றாங்க, எங்கே வந்து தீர்த்து எடுக்கிறது? அங்கே இறங்கி எடுத்துக்கலாம். அங்கே மேலே அந்த பரிசல் நிற்கிதில்ல, அந்த பரிசல் நிற்கிற பக்கம் இறங்கி வண்டி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணுறக்கு சாமி. அந்த கேப்பெல்லாம் இருக்குதுல்ல, அது கல் மாதிரி கொடுத்துருப்பானுங்க. அதை எடுத்துவிட்டு அடியே மண்ணு கட்டி இருந்தால் கூட சுத்தமாயிரும்.